ஸ்ருதி. சீக்கிரம் போய் பால் வாங்கிட்டு வாமா, அப்பாவுக்கு காஃபி போடணும். அப்பா ராத்திரி எல்லாம் செம்ம அடிப்பா. நான் அப்படியே பயந்தே போயிட்டேன் தெரியுமா? நீ எப்படி இங்க? அக்கா என்ன கையில வச்சிருக்க பெரியமா? என்னடி பாக்குற? என்னால வலி தாங்க முடியலடி. என் கைய காப்பாத்துடி, காப்பாத்துடி. ஐயோ அம்மா, ஐயோ வலி தாங்க முடியலையே. வலி என்ன சரவணா அதெல்லாம்? அம்மா அது வந்து அம்மா எனக்கு எதுவுமே தெரியாதுமா. அப்பா இருக்காருன்னு சொல்லிதாமா பக்கத்துல வந்து. ஏய் நீ எதுக்கு இங்க வந்து படுத்த? ஏய் நீ தான் ஏன் பக்கத்துல வந்து படுத்திருக்க? ஏய் நான் எங்க அப்பா பக்கத்துல தான் வந்து படுத்தேன். ஏய் நான் இங்க வந்து படுக்கறப்ப யாருமே இல்ல. ஏய் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. மகேஸ்வரி, மருமக மேல எந்த தப்பும் இல்ல. வெளியில மழையும் இடியுமா இருந்துச்சுன்னு நான் தான் இவ்வளவு உள்ள வந்து படுக்க சொன்னேன். ஏமா ராத்திரி எல்லாம் பேய் மழை பெஞ்சுது. சாரல் அடிச்சு மருமக மலையில நனைஞ்சிட்டு இருந்துச்சு. என்ன பண்ண சொல்ற? எந்திரிச்சு போய் பார்த்தா திண்ணையெல்லாம் ஒரே மழை தண்ணி. பாவம் செவுத்தோட செவுரா ஒண்டிக்கிட்டு படுத்துக்கிட்டு இருந்துச்சு. மனசு கேட்கல, அதான் உள்ள வந்து படுக்க சொன்னேன். அப்ப கூட மருமக வீட்டுக்குள்ள வரமாட்டேன்னு அடம் பிடிச்சிச்சு. ஏமா நான் போய் மலையில நனையட்டுமா இல்ல நீ வீட்டுக்குள்ள வரையான்னு நான் தான் கேட்டேன். இந்த வயசுல நடுராத்திரியில போய் மலையில நின்னா என் உடம்பு என்ன ஆகும்? அப்புறம் என்ன, உன் தாலி உனக்கு இல்லாம போகும். உன் தாலியை காப்பாத்தி கொடுத்ததே மருமக தான். அதுக்கு உன் மருமகளுக்கு நன்றி சொல்லு. இத்தனைக்கும் இவனை வாடா ராத்திரி என் பக்கத்துல படுன்னு சொன்ன. இவன் கேட்கல. நான் போய் தனியா படுத்துக்கிறேன்னு சொன்னான். டேய் உன்னை என் பக்கத்துல படுன்னு சொன்னல. நீ ஒரு பயந்தாங்கொள்ளி, இடி இடிச்சா உன்னால தனியா இருக்க முடியாதுன்னு சொன்னா இல்லையா? என்னமோ பெரிய மாவீர மாதிரி கிளம்பி போன. நட்ட நடு ராத்திரியில என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் மருமகளை கூட்டியாந்து உள்ள படுக்க வச்சுட்டேன். நான் என் ரூம்ல போய் படுத்துட்டேன். அப்புறம் இந்த பையன் நான் தான் படுத்திருக்கேன்னு நினைச்சு இவ பக்கத்துல போய் படுத்துக்கிட்டான்.